அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தூத்துக்குடி நேசரத்து டைசிஸ் எல்லாம் காரசாரமான கதைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிப்சனும் இந்த பிரேமும் இரட்டை குதிரை போல, இரட்டை மாட்டு வண்டி போல இந்த தூத்துக்குடி நேசர் டைசிஸில் ஊழல்களை அள்ளி சரமாரியே பண்ணியிருக்கிறார்கள். நான் நேற்று தினம் ஒரு வீடியோ போட்டேன். 2 பேராசிரியர்களுக்கு அந்த ஜட்ஜஸ்லாம் போட்ட பிறகு இவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. ஒரே நேரத்தில் என்ஜினியரிங் காலேஜ்லேயும் அட்டண்டன்ஸில் கையெழுத்து இருக்கிறது, ஒரே நேரத்தில் மர்காசிஸ் காலேஜில் இருக்கிறது. இப்போது இன்னொரு சகோதரி என்னோடு கூட பேசுகிறாங்க. அவர்களை நீங்கள் எது போப்ஸ் காலேஜில் உங்களுக்கு நாங்கள் வேலை தரோம், ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணவங்க. அதனால் இவங்களை எப்படியாவது அதாவது அந்த வெளியே கிளம்புற நேரம், அதாவது ஜட்ஜி உள்ள என்ட்ரு ஆகிறாரு 22ஆம் தேதி, அதே டேட்டில் இந்த அம்மாவையும் போய் பேசியிருக்காங்க. இதில் என்ன பியூட்டினா, பிரேம் டைரெக்டாக பேசுகிறான். எவ்வளோ கொடுப்பீங்க சொல்லுங்கள், ஓப்பனா. அதாவது ஒரு கத்தரிக்காய் வாங்க போனால் கிலோ எவ்வளவுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி, ஒரு மீன் வாங்க போனால் 1 கிலோ மீன் எவ்வளவுங்கிற மாதிரி, எவ்வளவு கொடுப்பீங்க, உங்களால் எவ்வளோ முடியும் அப்படி ஓப்பனாக கேட்குறாங்களாம். அப்போ இவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சொன்னாங்கன்னா, சென்னையிலலாம் என்ன ரேட்டு போய்ட்டுருக்கு தெரியுமா, அது மெட்ராஸ் கோயம்புத்தூரில் என்ன ரேட்டு போய்ட்டு தெரியுமா என்று சொல்லி பேரம் பேசி, யார் பிரேம் டைரக்டாக கேண்டிடேட்டை பேரம் பேசியிருக்காங்க. அதாவது எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா, எவ்வளோ தைரியம். அது மாத்திரமல்ல, இவங்க செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரெக்கார்டிக்கலாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இது வந்து யாருக்கு சொல்கிறேன் என்றால், ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயாவுக்கு இந்த தகவலை நான் கொடுக்குறேன். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த ஊரில் இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது, தூத்துக்குடியில் இல்லை. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பக்கம் ஹெச்டிஎஃப்சி வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க? எஜுகேஷனல் வெல்ஃபேர் ஃபண்டு. எஜுகேஷனல் வெல்ஃபேர் ஃபண்டு. நல்லா பாருங்கள், இவங்க திருடங்கிறது எப்படி ஒன்று ஒன்றா வெளியே வருது பாருங்கள். தூத்துக்குடி நேசரத் டைசிஸ் எங்கே இருக்குது, திருநெல்வேலியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எங்கே இருக்குது, எதற்காக இங்கே வந்து வங்கியில் அக்கௌண்ட் ஆரம்பித்தாங்க. இந்த எஜுகேஷனல் வெல்ஃபேர் ஃபண்டு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 2024 போன வருஷம். அப்புறம் மார்ச் மாதம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7th மந்தில் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பிப்ரவரியில் 2 அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் அதில் மார்ச்சில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, 7th மந்த் அதாவது ஜூலை மந்த் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா இந்த கணக்கு வழக்குகளை ஹெச்டிஎஃப்சி வங்கியில் உள்ளவங்க மறைக்கிறார்கள். நாங்கள் போய் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கேட்டால் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீதிபதியாய், ஓய்வு பெற்ற நீதிபதியாய், அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்கள் ஒருவர் தான் இந்த கணக்கு என்ன என்று கேட்க முடியும். அதாவது அங்கே உள்ள ஃபண்டை அப்படி இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க? இப்போவும் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, தெரியாது, நமக்கு தெரியாது. நாங்கள் தான் சைனிங் அத்தாரிட்டி, அவர் தான் இருப்பார். யார்? பிரேம் இருப்பார் அல்லது கிப்சன் இருப்பார். ஏதோ சைனிங் அத்தாரிட்டி போட்டு அந்த எஜுகேஷனல் வெல்ஃபேர் ஃபண்டு, இந்த ஃபண்டு இப்போ பேங்க்கில் இருக்குதா, இதை எடுத்துட்டாங்களா, என்றைக்கு எடுத்தாங்க, இதுக்கு தவறுக்கு இதை ஹெச்டிஎஃப்சி பேங்க் உடந்தையாக போனால் அந்த மேனேஜர் மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பீரியட் முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் அட்மினிஸ்ட்ரேட்டர் போடப்பட்ட பிறகு இந்த அக்கௌண்ட் இங்கே இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை எதற்காக பாளையங்கோட்டில் திறந்தாங்க? இதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அப்போ எவ்வளவு தெல்லுமுள்ளு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது விஜிஎஸில் ஏதோ 25,000 மாதம் எங்களுக்கு தரணும் வைக்கணும்னு சொல்லி அவர் ஜான்சன், வட்டக்கோயில் ஜான்சன் வேறு ஒரு வீடியோ போட்டதை நான் இன்றைக்கு பார்த்தேன். அதுவும் என்ன என்று நீதிபதி ஐயா அவர்கள் விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தான் திரும்ப வருவோம், கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம், அதனால் எங்களுக்கு மாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டதாக வருகிறது. அது எந்த வகையில் உண்மை என்று தெரியவில்லை. அதையும் நீதிபதி அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே திருடர்கள் உடைய தில்லுமுள்ளுகள்லாம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. அதாவது இப்போ நான் 2 படம் காட்டுறேன் பாருங்கள். கிப்சன் இந்த பதவிக்கு வரும்பொழுது அவருடைய முகரூபம் எப்படி இருக்கிறது, இவர் பதவி விட்டு வெளியே போகும்போது முகரூபம் வலுவலு என்று அப்படியே வயிறெல்லாம் பெரிய வயிறாக எப்படி இருக்குது பாருங்கள். அதே போல் பிரேம் அவர் இந்த பதவிக்கு வரும்பொழுது இங்கே திருநெல்வேலியில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருந்தார்.
அவருடைய முக ரூபம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஊழல்களே தவழ்ந்து தவழ்ந்து கோடி கோடியாய் பணத்தை விற்ற பிறகு அவருடைய முகம் எப்படி இருக்குது என்று பாருங்கள். மக்கள் சிந்திக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாற்றவங்க இருக்க தான் செய்வாங்க. இன்றைக்கு 2 அந்த பேராசிரியர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் 2 பேர் போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் வேலை இல்லாமல் போகுது. இப்போ இந்த பணம் எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்பீங்க? இது திருப்பதி உண்டியலில் போட்ட போல திரும்ப எங்கே உங்களுக்கு கிடைக்க போகுது? ஆகையினால யாருமே இனி வந்து திருமணத்தில் நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் குறுக்கு வழியில் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அக்யூஸ் நம்பர் 1. அக்யூஸ் நம்பர் 2 தான் வாங்கினவங்க. லஞ்சம் வாங்குவதை பார்க்கலும் லஞ்சம் கொடுப்பதான் குற்றம். இந்திய அரசு சட்டத்தில் லஞ்சத்தை கொடுத்தாலும் ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க, லஞ்சத்தை வாங்குறவங்களுக்கும் ஜெயிலில் போடுவாங்க. ஆகையினால இனி காட்ஃப்ரே நோபலை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒருவரும் லஞ்சம் கொடுத்து நீங்கள் குறுக்கு வழியில் வரக்கூடாது. அது மீறி வந்தீங்கன்னா பேராபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நடவடிக்கை எடுப்போம். உங்கள் பணம் குப்பை பெட்டியில் போட்டது போல ஆகும். உங்களுக்கு வேலை பதவியை இழப்பீர்கள். அது மாத்திரமல்ல, திருப்பூர்லேருந்து 2 பேர் போன பீரியடில், அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. இந்த திருப்பூர்னா யார்? கோயம்புத்தூர்லேருந்து தீமோத்தேயின்னு ஒரு பிஷப் வந்தார் இன்சார்ஜ். அவர் கோட்டா. அவர் அங்கே கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து ஈரோடு திருப்பூர்லேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுடைய காலேஜில் லெக்சரர் பதவிக்கு வந்திருக்கிறாங்க. இது அவர் பாக்கெட்டில் போயிட்டு, யார்? தீமோத்தேயு ரவீந்தருடைய பாக்கெட்டில் போயிட்டு இப்படி கூட்டணி போட்டு திருட்டுத்தனமாக நம்முடைய திருமணத்தை சூறையாடி இருக்கிறார்கள். நான் நேற்று தினம் ஒரு முக்கியமான நபரோடு சில மணி நேரங்கள் நான் நம்முடைய டயசிஸினுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை குறித்து நான் விசாரிக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகிற அளவிற்கு அவர் சொல்கிற காரியங்கள் இருக்கிறது. அதாவது இதை மீட்டு கொண்டு வருவது மிக கடினம் என்று சொல்கிறார்கள். டெஃபிஷியன்சி இருக்கு. அதாவது வரவு 10 செலவு 8 சாரி வரவு ஒரு 2 ரூபா வரவு என்று வைத்துக்கொள்ளுங்க, செலவு 200 ரூபாய்க்கு இருக்குது. இப்படி வருமானமே இல்லாமல் எல்லா பாஸ்டேட்டையும் தனக்கு ஓட்டுக்காக சின்ன சின்ன சபையெல்லாம் ஒரு பாஸ்டேட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய ஊர் புதூரில் மொத்தமே 1.5 தெரு. அந்த 1.5 தெருவில் எங்களை போல எல்லாரும் வெளியூரில் இருக்கிறோம். அதில் கொஞ்சம் பேர் தான் வயசானவங்க இருப்பாங்க. இதை ஒரு தனி பாஸ்டேட் ஆகிட்டாங்க. இது கூட அடையலும் சேர்ந்து வருது. அப்போது இதில் எப்படி ரெவன்யூ வரும்? இதில் சட்டத்திட்டத்தின்படி நம்ம அப்படி பிரிக்கக்கூடாது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருமானம் வருது, அந்த வருமானத்தை வைத்து தான் ஒரு பாஸ்டேட்டை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனால் இவங்க மனம் போல அத்தனை சபைகளையும் பாஸ்டேட் ஆக்கி அத்தனை சபையில் உள்ளவங்களையும் பாஸ்டேட் சேர்மன் ஆக்கி விட்டாச்சு. ஆனால் இது வந்து ஒரு வகையில் அவர்களுக்கு பை நரம்புக்காக அவர்களுக்கு ஆதாயத்துக்காக செய்திருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இனி இந்த பாஸ்டேட்டுக்கு 7 கிளை சபைகளை உருவாக்க வேண்டும். அதான் காட்ஃப்ரே நோபலுக்கு கர்த்தர் கொடுத்த ப்ராஜெக்ட். இனி வந்து கிளை சபைகளை உருவாக்கி இந்த பாஸ்டேட்டை வளர்த்து கொண்டு வர வேண்டும். அதற்கு தான் குருமார்களுக்கு நான் அன்பாய் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய ஆளுமைக்குள்ள தூத்துக்குடி நேசர் டைஸை கொண்டு வருவார், கொண்டு வந்து விட்டார். ஆகவே நீங்கள் நன்றாக ஊழியம் செய்யுங்கள். இளம் ஊழியர்கள் நன்றாக ஊழியம் செய்யுங்க. குருமாருடைய அம்மாமாரெலாம் நல்லா போய் கிராம ஊழியங்களை செய்யுங்க. ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணால் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு இன்சென்டிவ். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவேன். நீங்கள் நன்றாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அது ஈஸியாக இருக்கும். ஆத்ம ஆதாயம் நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே இது மறுபடியும் இளைஞர்கள் புதிதாக இறங்க. நான் இன்றைக்கி ஒரு அம்மா பேசுனாங்க, அப்படின்னு சொன்னேன், நீங்களும் இறங்குங்க எலெக்ஷனில் அப்படின்னா, அது யார்? அந்தந்த தப்பு செய்கிறவங்க, குடிக்கிறவங்க இருக்கவங்க, அவங்க தானே தொடர்ந்து நின்று ஜெயிச்சு வராங்க. நாங்கள் நின்று தோக்கலாம் செய்வோம். இன்னொரு தம்பி பேசுகிறாங்க, நாங்கள் நின்னாலும் அது தோக்க தானே செய்கிறோம். தோக்கட்டு ஜெயிக்கணும்லாம் முக்கியம் கிடையாது. எல்லாரும் இந்த குடிகாரர்கள், வெறியர்கள், இவர்களை போட்டி போட்டு நீங்கள் கர்த்தருக்காக கிறிஸ்துவின் மீது அன்புள்ளவர்கள் நீங்கள் களத்தில் இறங்குங்க. இந்த தேர்தலில் நிறைய புது முகங்கள் நீங்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும். இப்பொழுதுமே உங்கள் திருச்சபை மக்களை வீடு வீடாக நீங்கள் சந்திங்க. நிச்சயமாக திருச்சபை மக்கள் மாறுவார்கள். நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள். உங்கள் ஊரில் உங்களை நம்பி இறங்கக்கூடிய புது முகங்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பழைய திருடர்களே நீங்கள் திரும்ப திரும்ப டிசியாக எடுத்து என்ன பிரயோஜனம்? அவர்கள் விலைக்கு வாங்கி விட்டு ஓட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆகையினால நல்லா யோசிங்க. நல்ல ஒரு ட்ரெஷரர், நல்ல ஒரு பிஷப்பு, வைஸ் சேர்மன், கிளர்ஜி செக்ரட்டரி மற்றும் 6 கவுன்சில் சேர்மன், இவர்கள் எல்லாரையும் நம்ம நல்ல ஒரு திறமையான, கை சுத்தமுள்ள, ஆத்ம ஆதாயத்தை விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களை நம்ம உருவாக்க போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் கை கோருங்க. சீக்கிரத்தில் நம்ம ஆன்மீக அணிக்குரிய கேண்டிடேட்
எது லே செக்ரட்டரி கேண்டிடேட் யார் என்பதை நான் வெளி உலகத்திற்கு வெளியே பிரஸ் மீடியா மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதற்குரிய வேலை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் என்று இருக்கக்கூடாது. நல்ல ஒரு தரமான ஒரு பெண் ஆசை இல்லாத, மண்ணாசை இல்லாத, பொருளாசை இல்லாத, தெய்வ பக்தி உள்ள, கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு உத்தமரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன், முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன், ஒவ்வொருவரையாக சந்தித்து கொண்டிருக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் ஒருவரை நான் அறிவிப்பேன். ஏனென்றால் எனக்கு நீங்கள் எல்லோரும் சொல்ல நீங்கள் வந்துருங்க, எனக்கு பாளையங்கோட்டை கத்தீட்ரலை விட்டு நான் பிரிஞ்சு வரக்கூடாது. எனக்கு இங்கே ஒரு பெரிய பணி எனக்காக காத்திருக்கிறது. ஏன்னா இங்கேயும் மெகா ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு இங்கே யாரும் இல்லை. ஆகவே நான் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயத்தை விட்டு நான் வெளியே ரிலீஃப் ஆகி வர முடியாது. ஆனால் என் சார்பில், என் கண்காணிப்பில், என் சொல்லுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நபரை தான் நான் ஏற்படுத்துகிறேன். ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை நான் கொடுப்பேன் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாரும் எனக்கு கீழே உள்ளவங்க ஊழல் செய்ய விடமாட்டேன். அவங்க ஊழல் செய்ய நினைத்தால் அந்த இரவோடு அவங்களுடைய பதவி நீக்கப்படும் என்பதையும் நான் இதன் மூலம் நான் சொல்கிறேன். நல்ல கடவுள் பயம் உள்ள, ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களை நாம் முன்னிறுத்தப் போகிறோம். எனக்காக தினந்தோறும் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கருத்தாய் ஜெபிங்கள். 24 திருமணத்தில் உள்ள எல்லாரும் ஜெபிங்க. இன்றைக்கி ஒவ்வொரு டயசிஸ்லேருந்து என்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, நீங்கள்லாம் எனக்காக ஜெபிங்க. போர்க்களத்தில் இறங்கியிருக்கிறேன், யுத்த புருஷனாக இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்காக அரும்பெரும் காரியங்களை நாம் செய்து முடிப்போம். அந்த ஜெயசிங் அண்ணாச்சி இடைச்சி விலையில் அவர்கள் வயது முதிர்வினால் தளர்வோடு இருக்காங்க. அவருடைய பின்னடிகளை பின்பற்றி காட்ஃப்ரே நோபல் நான் இறங்குகிறேன். எனக்கு கட்டுப்படுகிறவர்களை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், லேசகட்டியாக வைக்கப் போகிறோம். இன்றைக்கும் ஒரு பெரிய நபரை நான் சந்திக்க புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் ஒவ்வொருத்தரையும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். வெகு விரைவில் சீக்கிரத்தில் ஒரு லேசகட்டி கேண்டிடேட்டை நாம் தெரியப்படுத்துவோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.